மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன்சித்திரமே. அத்தியாயம் 8. கூகுள் மேப் காட்டிய இடத்திற்கு தன் ராயல் என்ஃபீல்டில் வந்து சேர்ந்தாள் செந்தமிழிசை. ஆம், மலரை போல இவளுக்கும் இப்படிப்பட்ட வாகனங்களை ஓட்டவே பிடிக்கிறது. வீட்டில் இருந்தால் தன் அம்மாவின் புல்லட் இவள் வசம்தான். அம்மாவோடது எடுக்காதடா, நான் உனக்கு புதுசாக வாங்கித்தரேன். தந்தையின் சொற்கள் எல்லாம் அவள் காதில் விழுமா என்ன? இப்பொழுது சென்னை வரும்போது இந்த பைக் வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டு வந்திருக்கிறாள். பார்க்கிங்கில் பைக்கை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து அந்த 5 மாடி கட்டிடத்தை நோக்கினாள். இந்த பில்டிங்லேயே ஆஃபீஸ் இருக்கு? பரவாயில்லையே, ஏதோ ஒரு குப்பமேட்டில் இருப்பான்னுல நினச்சேன். தனக்குள் கேட்டுக்கொண்டாள். மின்தூக்கியில் 4ஆம் தளத்திற்கான பொத்தானை அழுத்தி அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தாள். எஸ்எஸ் இன்ஃபோடெக் என்ற பெயர் தாங்கிய அலுவலகம் அவளை வரவேற்றது. உள்ளே நுழைந்த ரிசப்ஷனிஸ்டிடம் தன் ஃபைலை கொடுத்து விவரம் தெரிவித்தாள். ஹெச்ஆரிடம் விவரம் தெரிவிப்பதாக சொல்லிவிட்டு இவளை சிறிது நேரம் காத்திருக்கச் சொன்னாள் அந்த பெண். இவள் சென்று அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்த நொடி சிவலிங்கத்திடமிருந்து அழைப்பு வந்தது. புன்னகையோடு அழைப்பை ஏற்றாள். ஆஃபீஸ்க்கு போயிட்டியாடா இசைமா? ஆச்சு தாத்தா. அண்ணன் வந்துட்டானா? இன்னும் இல்லை தாத்தா. சார் எம்டி இல்லை, லேட்டாக தான் வருவார். நாம எம்ப்ளாயி தானே. உரக்க சிரித்தார் சிவலிங்கம். நீ தானேடா அண்ணன்னு சொல்லிக்க மாட்டேன்னு சொன்ன. அவனை அண்ணன்னு சொல்லிக்கிறத விட நான் எம்ப்ளாயியாகவே இருந்துடுவேன். மீண்டும் உரக்க சிரித்தார். சோ ஸ்வீட் தாத்தா, எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருங்க. அதுக்கு இசை என் கூடவே இருக்கணுமே. அதுக்கு என்ன தாத்தா, இருந்துட்டா போச்சு. அந்த ஊரில் வேலை செய்கிற படிப்பை படிச்சுட்டு அங்கே போய் உட்காந்துருக்க, அப்போ எப்படி என் கூட இருக்க முடியும்? நான் உங்கள் கூட இருக்க முடியாது, ஆனால் நீங்கள் என் கூட இருக்கலாமில்ல? புரியலையே. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க தாத்தா. உங்கள் பேரங்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவனுக்கு எதிராகவே ஒரு கம்பெனியை ஆரம்பித்து நடத்தி ஓஹோன்னு பேரும் புகழும் சம்பாதிச்சு வசதியாக ஒரு வீடு கட்டி அதில் உங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆனால் கூட எனக்கு வரப்போகிறவங்கிட்ட என் தாத்தா என் கூட தான் இருப்பார், அதுக்கு ஓகேன்னா மட்டும்தான் உனக்கு ஓகே சொல்லுவேன்னு சொல்லிடுவேன். மீண்டும் உரக்க சிரித்தார். நீ சொல்கிறதையெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு கண்ணு. ஆனால் உன் அம்மா இருக்காளே, அவள் ஏதோ திட்டத்தோட தான் உன்னை அங்கே அனுப்பியிருக்கா. அதுதானே நடக்கும். என்ன மீறி என்ன நடக்கும் தாத்தா என்றவள் ஏதோ தோன்ற சட்டென்று கேட்டாள். நீங்கள் ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் நியூஸ் கசிஞ்சதா? என்ன நியூஸ்? இன்னும் ஒரு வருஷத்தில் உன் சித்தி வேலையை விட போகிறாளாம். ஓ என்றவளின் முகம் யோசனையில் ஆழ்ந்தது. நல்ல வேலை, நல்ல சம்பளம், இன்னும் பல வருஷம் சர்வீஸ் இருக்கு. அப்புறம் எதுக்கு வேலையை விடணும்? சொந்த பிஸ்னஸ். கரெக்டாக சொன்ன பாப்பா. அவளும் இதே ஆஃபீஸுக்கு வரப்போறா. உன் அண்ணன் கூட கூட்டா இப்போ இருக்கானே, அவன் பேர் என்ன? ஷியாம். அவன் அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி தனியாக ஏதாச்சும் சாதிக்கணும்னு இதை ஆரம்பிச்சிருக்கான். அது எனக்கும் தெரியும் தாத்தா. அப்போ ஒரு வருஷத்தில் அவன் இதிலிருந்து வெளியேறிடுவான்னு நினைக்கிறேன். அப்போ ஷியாம் அண்ணா இடத்துல என்ன வைக்கத்தான் இந்த ட்ரைனிங்கா? எனக்கு அப்படி தாண்டா தோணுது. சித்தி, உங்கள் 2 பேரையும் காவல் காக்க உன் சித்தப்பையன் எப்பவும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் இப்படியெல்லாம் கூட்டுக்கு யார்கிட்டையும் ஒட்ட மாட்டான். அவன் ஒரு தனி பிறவி. அவன் எப்பவும் தனியாக சுதந்திரமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அதனால தான் உன் சித்தி அவ 2 பேருக்கும் நடு நிலைமையா நின்று கொஞ்சம் நியாயம் தர்மத்தோட நடந்துக்குவா. கரெக்டு தான். இப்போ புரியுதா இந்த மலர்குட்டியோட பிளான் என்னன்னு? இந்த வயதிலும் மருமகளை இப்படி விழிக்கும் தன் தாத்தாவை நினைத்து அவள் இதழோரம் புன்னகை அரும்பியது. என்னடா அமைதியாகிட்ட? ஒன்றும் இல்லை தாத்தா. இப்போ சொல்லு, நீ நினைச்சதெல்லாம் நடக்குமா? சிரித்தாள் இசை. என்ன பாப்பா? தாத்தா தாத்தா, இதெல்லாம் இல்லைனா மட்டும் உங்கள் பேரனுக்கு எதிராக நான் கம்பெனி ஆரம்பிக்க நம்ம வீட்டில் ஒத்துக்குவாங்களா என்ன? முதல்ல உங்கள் பையன் ஒத்துக்குவாரா? நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை தாத்தா. இவன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணாலும் நான் சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கி அங்கே உங்களை கூட்டிகிட்டு போவேன், சரியா? அவர் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். அப்போது அவள் அருகில் வந்து நின்றான் ஒருவன். ஆனால் பாட்டி வேணாம் தாத்தா, சரியா? அதுக்கு 2வது பிள்ளையும் பேரனும் தான் இஷ்டம் என்றாள் முகத்தை சுருக்கி. உரக்க சிரித்தார் சிவலிங்கம். அருகில் நின்றிருந்தவன் அவள் முக பாவங்களை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டான்.
அவன் யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.